நம்ம இருக்கிற சொத்தெல்லாம் போய் மட்டும் இருக்கணும். இப்போ அதையுமே என்னன்னா நம்ம இப்போ செய்யக்கூடிய நல்ல செயல்களை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு வரக்கூடிய ஆபத்துல வந்து நீங்க இப்போ இதை நம்ம வந்து ஏதோ பரிகாரங்கள்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம நல்ல செயலாம் உண்மையான பரிகாரங்கள் நம்முடைய நல்ல செயல். நமக்கு வரக்கூடிய ஆபத்தை ஊக்குவிக்கிறதுக்கு நம்முடைய மோசமான செயல்கள் வந்து நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை ஊக்குவிச்சிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய நல்ல செயல்கள்லாம் நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள் தான் தர முடியும். நம்ம இப்போ இதை தெரிஞ்சிட வேண்டியது என்னன்னா நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் நல்லதை நினைச்சு நல்லதே செய்யணும், தர்மத்தை பின்பற்றணும். இதெல்லாம் நம்ம கேட்கணும். அதனால என்ன தெரியுமா, எது தர்மம் எது நல்லதுதான் முக்கியமானது. இப்போ தர்மம் எது நல்லது, எது நல்ல செயல், எது மோசமான செயல். இந்த கர்மா வந்து எப்போ ஏற்படுதுன்னா அடுத்த நபர்களோட தொடர்புதான் கர்மாவாக இருக்கு. நீங்க மற்ற வேலை செய்ய காரியங்கள்லாம் கர்மா கிடையாது. நீங்க அடுத்தவங்களை பாதிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா கர்மாவா செய்யணும். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவிகரமா நடந்தீங்கன்னா அது நல்ல கர்மாவா செய்யணும். அடுத்தவங்களோட தொடர்பு பண்ணி தான் கர்மா செய்யும். நீங்க உங்களுக்கு நீங்களே செஞ்சீங்கன்னா அது கர்மா செய்யும். அடுத்தவங்களோட நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா உங்க பேர்ல ஒரு மோசமான கர்மா செய்யும். அடுத்தவங்களுக்கு உதவிகரமா நடந்தீங்கன்னா நீங்க அது நல்ல கர்மாக்கள் செய்யும். இப்போ ஒரு சின்ன உதாரண கதை. ஒரு 2 நண்பர்கள், இந்த 2 நண்பர்களும் வந்து இறைவனை நினைச்சு பிரார்த்தனை பண்றாங்க. எங்களுக்கு வாழ்க்கையில வசதி வேணும், கேட்டு வசதி இல்லாம இருக்கிறாங்க. வாழ்க்கையில வசதி வேணும்னு நினைச்சு கேட்டு இறைவனை பிரார்த்தனை பண்றாங்க. நம்ம இறைவன் அவங்க முன்னால காட்சி கொடுத்து இப்போ அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். உங்க 2 பேருக்கும் 3 வரம் தாங்க. நீங்க இந்த 3 வரத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில நல்லா டெவலப் ஆகிடுங்க சொல்லி ஒரு 3 வரம் கொடுக்குறாரு. நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். 3 தடவை தான் கேட்கணும். 3 தடவைக்கு மேல கேட்கணும். நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, ராத்திரி படுக்கிறதுக்கு போறதுக்கு முன்னால பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு வேண்டிய வரத்தை கேளுங்க. காலையில் நீங்க தூங்கி விழுப்புறதுக்கு முன்னால அந்த வரத்தை நிறைவேற்றி கொடுக்கணும் சொல்லி 3 வரம் கொடுக்கிறாரு. அந்த 3 வரத்தோடு சேர்த்து